கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பிள்ளைகளை வளர்க்கும் போது நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொகுசு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். When we take care of our own children, we think that they should not suffer in the same way that we suffer and we give them a comfortable life. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துறோம். We buy them whatever they ask. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Proverbs 22:6. Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் பின்னாடி அவங்களுக்கு உதவியா இருக்கும். See what the Bible says. What we teach the children in their young age will be useful for them when they grow up. அவங்கள நம்ம சொகுசா வாழ்க்கையின் கஷ்டங்களை சொல்லி கொடுக்காம காட்டாம வளர்த்துட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டங்களை பின்னாடி சமாளிக்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். When we keep them in comfort zone and don't let them see the problems in life, then when they grow up, they will not be able to tackle the problems in life. They will face a difficult situation when they are old. ஒரு கூட்ட கழுகு பறந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன தீவை பார்த்துச்சு. A group of vultures while flying, they saw a small island. அந்த தீவில் நிறைய சாப்பாடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு எல்லாம் அங்கே போய் தங்கிட்டாங்க. They saw that they had lot of food there, so they went and stayed there. வருஷ கணக்காக அவங்க அங்கேயே இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. They were there for many years. They saw generation. நல்ல சாப்பாடு இருந்ததுனால வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல கொள்ளுன்னு வளர்ந்துட்டாங்க எல்லாருமே. Since there was a lot of food, they did not have to hunt for their food. They all grew up fat and plumpy. கொள்ளுன்னு மட்டும் இல்லை, சோம்பேறியாகவும் இருந்தாங்க அடுத்தடுத்து வர்ற சந்ததிகள். Not only they were fat and plumpy, they were lazy also. The generations that were coming. அப்போ ஒரு வயதான கழுகு சொல்லுச்சு, இது சரியான போக்கு இல்லை, நம்ம நல்லா பறந்து வேட்டையாட கற்றுக்கணும், அப்போதான் நம்மளை நாமே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு. An old vulture said, this is not a good practice. We should know how to hunt and also to fly. Only then we can save ourselves from predators. ஆனால் இதை பற்றி அதோடைய பிள்ளைங்களும் கவலைப்படலை, பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களும் கவலைப்படலை. அந்த வயதான கழுகை எல்லாரும் கேலி பண்ணி திட்டி விரட்டி விட்டாங்க. பட் the children of that old vulture did not bother about this, or even the next generation, they did not bother about it. Whenever it started speaking, they teased it or scolded it and sent away. உடனே இந்த கழுகு நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு தூரத்துக்கு பறந்து போயிடுச்சு. The vulture said, I will not stay here, and went somewhere else. சில மாதங்கள் கழிச்சு அது இந்த தீவுக்கு வரும்போது இங்கே நடந்திருக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. After a few months, it came back to this island. It was shocked. கழுகுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருந்தது, அதே மாதிரி இருந்த கழுகுகளும் காயப்பட்டு இல்லைனா ஊனமாக இருந்தது. Many vultures were missing, and the vultures that were there were all crippled or with big hurt. இது என்ன ஆச்சுன்னு கேட்டது. It asked what happened. அப்போது அங்கே இருந்த கழுகுலாம் சொல்லிச்சு, ஒரு கப்பல் வந்துச்சு, அதில் புலி போன்ற சில மிருகங்களை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டாங்க. Vulture said, a ship came, and from that ship they left tigers and some other predators here. அதுங்க எல்லாம் எங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு, எங்களால் எதிர்த்து போராட முடியல, அதனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. They started hunting us and we could not fight back, so many of them died. இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம சின்ன வயசுலேயே போராட சொல்லி கொடுக்கலனா பின்னாடி வாழ்க்கை கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நம்ம பிள்ளைங்க.
this is also in our life. When we don't teach children to fight children, they will not be able to face the problem in their life in future. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.